நல்லா இருக்கீங்களா? அருள் தந்தை அழகாக சொன்னாரு. அது சொல்லும்போது ஒரே வார்த்தையை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, நல்மனம் கொண்டு வாழ வேண்டும் என்று அழகாக சொன்னார். உங்களுக்குலாம் ஸ்டோரி பிடிக்குமா? கதை பிடிக்குமா? ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்லலாமா? ஒரு அழகிய கிராமம். சரியா? கிராமம்னா எப்படி இருக்கும்? நல்லா பசுமையா அழகா இருக்கும். சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும், குட்டி குட்டி வீடுகளாக இருக்கும் இல்லையா? அது கிராமத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறான், குட்டி பையன். ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பான். சின்ன பையன் இருக்கிறான். அவங்க அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். சரிங்களா? என்னது அந்த குடும்பம்? கஷ்டப்படுற ஏழ்மையான குடும்பம். சரிங்களா? அப்படி இருக்கிற தருவாயில அவங்க வீட்டுல ஒரு வேலை மட்டும் தான் சாப்பிட முடியும். சரிங்களா? என்னது ஒரு வேலை மட்டும் தான் சாப்பிட முடியும். அதனால என்ன பண்ணுவான் அந்த பையன்? காலையில சாப்பிட்டா மதியம் சாப்பிட முடியாது. சரிங்களா? நைட் சாப்பிட்டா மதியம் சாப்பிட முடியாது. அதனால நைட்டு சென்றாலா என்ன பண்ணுவாருன்னா மதியம் சாப்பிடு. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் கூட ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்ட்டு அம்மாட்ட சொல்லுவாரு. அம்மா நான் மதியம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அம்மா அவனுக்கு ஒரு இட்லி செஞ்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரே ஒரு இட்லி செஞ்சு கொடுக்குறாங்க. செஞ்சு கொடுத்தோடனே அவரு ஸ்கூலுக்கு பயணிக்கிறாரு. பயணிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு சத்தம். என்னது சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டோடனே என்னாச்சு? போய் பார்க்கறான். அங்க ஒரு சின்ன நாய்க்குட்டி ரொம்ப பசியோட எலும்பும் தோலுமா இருக்குது. சரிங்களா? எலும்பு தோலுமா இருந்தா என்ன பண்றான்? உடனே அவனுக்கு வச்சிருந்த அந்த ஒரு இட்லியும் அந்த நாய்க்கு போட்டுறான். நாய்க்கு போட்டுட்டு திரும்பியும் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போனோடனே அவருடைய ஆசிரியர் பாரு கேட்பாருங்களாம், இன்னைக்கு நீங்க என்ன நல்ல செயல் செஞ்சீங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த பையன் அவன் என்ன நல்லது செஞ்சான், நல்லது செஞ்சதை அவங்களுடைய ஆசிரியர் சொல்லவே இல்லை. ஆனா அவனுடைய ஆட்டிடியூட், அதாவது அவர் செஞ்சார் இல்லையா அந்த நன்றி, அது அவருடைய முகத்துல இருந்துச்சு. முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரிங்களா? முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆம் ஆசிரியர்களே மற்றும் குழந்தைகளை, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலாக நம்ம காசு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. நம்ம உண்மையா நம்மளுடைய முழு மனதோடு எது செஞ்சாலும் என்னது அதுதான் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு. சரிங்களா? நம்ம போய் வெளியே போய் காட்டணும் அட்வர்டைஸ்மெண்ட், அதெல்லாம் தேவையில்லை. மாறாக நான் செய்யறது எனக்கு வரணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வரும், என்னுடைய குடும்பத்துக்கு வரும் அப்போ நினைச்சு செஞ்சீங்கனாலே உண்மையா உங்களுக்கு ஒரு என்னது அட்வர்டைஸ்மெண்ட். சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்க்கணும். BMW பெரிய பெரிய காருக்குலாம் தேவையில்லை. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம வெளிப்படுத்த தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கே தெரியும். சரிங்களா? சரி, ஓகே. நல் மனதோராக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? நல் மனதோராக இருக்கின்ற நம்மளுடைய ஃபாதர் இருக்கிறாங்க, அப்புறம் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்களா? அவங்களுக்குலாம் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒன்றும் பண்ணக்கூடாது. 2 கையெல்லாம் தூக்குங்க. 2 கையை தூக்குங்க. தூக்கிட்டீங்களா? God bless you, Father. 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 இப்போ எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க, கை தூக்குங்க. God bless you, teachers. God bless you, teachers. God bless you, teachers. God bless you, teachers. Okay, கை.